அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பிரியாணிக்கு கட்டா பைங்கன் செய்ய போகிறோம். எண்ணெய்க்காயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் மசாலா ஒன்று, அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மசாலா தயார் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் சிகப்பாகட்டும். எள்ளு போட்டுக்கலாம். இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எப்போ நீங்கள் புளிக்குழம்பு வைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த கட்டா பைங்கனுக்கு இந்த மசாலா கொஞ்சம் லாஸ்ட்டில் போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் தான் அந்த கட்டா பைங்கன் நல்லா சுவையாக இருக்கிறது. இந்த டைமில் எள்ளு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு இருந்தாலும் போடலாம், வெள்ளை எள்ளு இருக்குது என்கிட்ட, அது போடுறேன்னா இன்னொரு டீஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் போட்டுக்கலாம். எள்ளு தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஒரு அரை கப்பு வறுத்துட்டோம். இந்த அளவுக்கு போட்டுக்குங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் போட்டு பொடி செஞ்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் குழம்புல போடும்போது. இப்போ பாருங்கள், அடுப்பத்தை வச்சு நான் இந்த குழம்புக்கு சட்டி வச்சுட்டேன். சுத்தமான நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா கல்லெண்ணெய் போட்டுக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்க்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ரவ்வோண்டு வெந்தயம் போடுங்க. கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அடுத்தது பூண்டு ஒரு 15 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. பெருசாக இருந்தால் ஒரு 4 பூண்டு போட்டுக்குங்க. அதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தேவையான கருவேப்பிலை, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதிகமாக செகவு தேவையில்லை, இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் ஒரு 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்ததை பாருங்கள், இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் காய்க்கு நல்லாயிருக்கும். போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கணும். இந்த டைமில் இதை பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு காய். இப்போ நான் வெங்காயம் அரைச்சி வைக்கல, இப்போது அப்படியே அரிஞ்சு தான் போடுறேன். கொஞ்சம் மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி. மல்லித்தூள் இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 கரண்டி போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இது கொஞ்சம் காரம் கம்மி, நான் அதனால் போடுறேன். பார்த்து போடுங்க. உங்கள் தூள் காரமாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன்,
உப்பு வந்து தேவையான அளவு பார்த்து போடுங்க. இஞ்சி பேஸ்ட்டு இருந்தாலும் கொஞ்சோண்டு போடுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசனை போட்டும். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு தான் எடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு தேவை எவ்வளோ தேவையோ பார்த்து போடுங்க. எனக்கு அளவு தெரியும், நான் கரெக்டாக போடுறேன். இது புளி கரைசல் போட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து இந்த மசாலா நான் எவ்வளோ போடணுன்னு காமிக்கிறேன், இருங்க. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு லைட்டாக மேலே போட்டு விட்ருங்க. மசாலா வந்து அரைச்சேன் பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, போதும். நான் வந்து அரைச்சி வந்து எடுத்து வச்சிருவேன் ஒரு டப்பாவில் போட்டு, அது தேவையான அப்போ நான் போட்டுக்குவேன். இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து நல்லா உங்களுக்கு சுவையாக இருக்கும் குழம்பு. இந்த கட்டா பையனுக்கு மசாலாவே மெயின் இதுதான். இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தாக்கா நல்லா வந்து கெட்டியாகிடும். பிரியாணியில் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எல்லாம் காரங்கீரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இன்னும் கெட்டி ஆகும், காய் வேவ இன்னும் கொஞ்சம். இப்போ வந்து குழம்பு வந்து அடுப்புலேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம், நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சி. கட்டா பைங்கன்னு நல்லா திக்காக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பிரியாணிக்கு நல்லா செம்மையாக இருக்கும். இது கூட ரைத்தா செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ சளி டைமும் சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் வந்து நான் கட்டா பைங்கன் செஞ்சுருக்கேன். அதுக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்க்குறதான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் டச் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம், நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.